Hi guys, welcome to Samayal. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னா நான் குழம்புக்கு கானாங்கத்த மீன் நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம் வாங்க. 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறமா நான் மாங்காய் ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அரிசி ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இது எதுக்காகன்றது நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற விட்டுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடான அப்புறம் அதில் எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. அரிசி நல்லா ஒயிட் கலர் வர வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அரிசியும் வெந்தயமும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மண் சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மீன் குழம்பு நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த சமயம் நம்ம எடுத்து வச்சு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு 10 பல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதிலேயே போட்டுக்கோ. பூண்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆயிலில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஆயிலில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா கருவேப்பிலையை இதில் போட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நான் 2 தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மாங்காவும் போட போகிறோம், புளியும் இதில் கரைசி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தக்காளி 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம புளியை நல்லா கரைசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசி ஊற்றின அப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாக ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா தனித்தனி திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு குழம்பு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா தேங்காவை அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றின அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுத்தது தேவையான அளவு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயமும் அரிசியும் நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த பவுடரை இந்த குழம்போட போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போது நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. அடுத்ததாக மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ண அப்புறம் குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மாங்காய் போட்ட அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கானாங்கத்தை மீனை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்ப ஆஃப் பண்ணிவிட்டு மீனை ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் குழம்புல இருந்தாலே மீன் நல்லா வெந்துடும். அடுத்ததாக நான் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த சமயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு, கானாங்கத்தை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.